அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டரு. எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனையை முறியடித்த விஜய் 33.5 விழுக்காடு தான் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கினார் வாக்கு. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணி 34 விழுக்காடு வரைக்கும் வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்திருக்கார் அப்படின்னு ஒரு புறம் தாவேகா தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்க, தமிழக மக்கள் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டியான சீட் அப்படிங்கிறது கிடைக்கல. தாவேகா இப்போ வரைக்கும் 107 தொகுதியில் முன்னணியில் இருக்குது. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதி வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னொரு கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு விஜய் அவர்கள் சந்திப்பை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அமைக்கும் போது கண்டிப்பாக நான் தான் அனுபவமிக்கவன், என்னுடைய கட்சி தான் 35 ஆண்டு காலமாக களத்தில் இருக்குது, நீ நேற்று வந்த பையன், நாங்கள் உனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா நான் முதலமைச்சராக இருந்துக்கிறேன், நீ துணை முதலமைச்சராக இருந்துக்க, இல்லை நான் 2.5 வருஷத்துக்கு முதலமைச்சராக இருந்துக்கிறேன், இல்லை நீ 2.5 வருஷத்துக்கு முதலமைச்சராக இருந்துக்க அப்படிங்கிற பேரம் எல்லாம் பேசப்படும். அதனால விஜய்க்கு இருக்கக்கூடிய எளிய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழும்பி இருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் அப்படிங்கிறது கூட்டணி வைத்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதியில் முன்னணியில் இருக்கு. இந்த நிலையில தான் ராகுல் காந்தி அவர்கள் கால் பண்ணி விஜய் அவர்களுக்கு வாழ்த்து அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்கிறாரு. அதனால காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் 107 தொகுதியில் முன்னிலை, காங்கிரஸ் உடைய வேட்பாளர்கள் ஒரு 4 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க விஜய்க்கு. அப்படிங்கிறப்போ அது 111 உயரும். அப்போ கூட 118 தொகுதிகளை விஜய் அவர்களால் கைப்பற்றி அவர் மெஜாரிட்டியை நிரூபித்து அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். சரி, திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைச்சிக்கிட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னே வச்சுக்கோ, 111 தொகுதி தமிழக வெற்றி கழகத்துக்கு வருதுன்னே வச்சுக்கோ, மிச்சம் இருக்கக்கூடிய 7 தொகுதிக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறப்ப தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க ஒரு 5 தொகுதியில் முன்னணியில் இருக்காங்க. அவங்க அதிமுகவுடைய கூட்டணியை விட்டுட்டு தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கும் போது 111 + ஒரு 5 அப்படிங்கிறப்போ 116 தொகுதி வரைக்கும் வரும். அப்படி பார்த்தாலும் இன்னும் 2 தொகுதி விஜய் அவர்களுக்கு வேண்டியிருக்கே, அதுக்கு அவர் எங்கே போய் நிற்கிறது? எப்படினாலும் அதிமுகவுடைய தயவு இல்லாமல் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த இடத்துல தான் இந்தியன் முஸ்லீம் லீக் அவங்க ஒரு 2 தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க, அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த 2 தொகுதியும் வரும் பட்சத்தில் விஜய் அவர்கள் இந்த ஒரு 3 கட்சியை நம்பி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போறது என்னன்னா, விஜய் அவர்கள் போட்டியிட்ட அந்த 2 தொகுதிகள் தான். ஏன்னா 2 தொகுதியில் 2லையுமே விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு தொகுதி பெரம்பூர் தொகுதி, இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. இந்த 2ல் ஏதாவது ஒன்று விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணியே ஆகணும். விஜய் அவர்கள் இப்போ அவர்களுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து கிளம்பி பெரம்பூர் நோக்கி அவர் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் ஆணையத்திலிருந்து வாங்க போயிருக்காரு. அப்போது பெரம்பூர் எம்எல்ஏவாக விஜய் அவர்கள் தொடர்வார். அப்போது திருச்சி கிழக்குடைய நிலவரம் அப்படிங்கிறது என்ன? திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் சிந்திச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை திருச்சி கிழக்கில் போட்டிருக்கணும். அந்த தாவேகா கேண்டிடேட்டு ஜெயிச்சிருந்தாங்க, இப்ப பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்காது. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதி வேண்டி இருக்கு, தேவை. அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்படின்னா அந்த ஒரு தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சு தான் விஜய் அவர்கள் மெஜாரிட்டி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் திமுக உடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவிட்டார். அவர் அண்ணா அறிவாலயத்துக்கு அவருடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளுடைய 70 வருட வரலாறு அப்படிங்கிறது வீழ்ந்திருக்கு. விஜய் அவர்களை அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஆட்சி பண்ண விட்டோம் அப்படின்னா 2 திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி
சரி காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து, ஏன்னா 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருக்கு, 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக கைப்பற்றிருக்கு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தால் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியும். விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக தான் உட்காரணும். அப்படி ஒரு முடிவை நோக்கி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நகருவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுப்பத்தான் வேண்டியிருக்கு. அப்படி ஒரு நிலை உருவானா கண்டிப்பாக திமுகவும் அதிமுகவும் விஜயை அளிக்கணுன்றதுக்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ நாளா அவங்க 2 பேரும் பல வருடமாக மக்களை ஏமாற்றி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்களுக்கு மத்தியில் உண்டாகும். அதனால நம்ம தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடியது என்னன்னா, ஆட்டம் வந்து இன்னும் முடியலை. நீங்கள்லாம் நினைச்சபடி விஜய் அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. விஜய் அவர்கள் இன்னும் 2-3 கட்சியோட ஆதரவு எம்எல்ஏக்கள் விஜயோட தரப்புக்கு வந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நிறைய அரசியல் விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்கு. விஜய் கிட்ட இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் தாவேகா பக்கம் போறோம் அப்படின்னு கட்சியை உடைச்சிக்கிட்டு யாராவது வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் அப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்வாரா? இன்னொரு கட்சியை உடைச்சு அதுல இருந்து எம்எல்ஏக்களை விஜய் திருடிட்டு வந்தாரு அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஏன்னா விஜய் அவர்கள் இத்தனை நாள் நான் வந்து தூய சக்தி, திமுக வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரசியல் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு கட்சியை உடைச்சு அவர் எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வராருன்னா மக்களுக்கு மத்தியில் விஜய் அவர்களுக்கு முதல் நாளே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அதனால அதிமுகவை உடைக்கிறதோ திமுகவை உடைக்கிறதோ விஜய் அவர்களுடைய நோக்கமாக இருக்காது. ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை விஜய் அவர்களுடைய பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை தாவேகா தரப்பு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் தாவுறதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்கிறேன், தாவேகா தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. விஜயோடு காங்கிரஸ் மற்றும் பாமக, இந்தியன் முஸ்லீம் லீக் எல்லாம் போய் கூட்டணி வச்சு அவங்க ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறத அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல விஜய் அவர்கள் அதிமுகவை நாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் விஜய் இவங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜயை முடிச்சு கட்டிடணும், விஜயை வளரவே விடக்கூடாது, பரம எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல 5 வருஷத்துக்கு நீயும் நானும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்ந்து அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோமா? மக்களாகிய நீங்க இப்படிப்பட்ட தேர்தல் சூழ்நிலையில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.